என்னோட சிஸ்டர் தான் இது வச்சிருக்காங்க. எல்லாமே ஆர்கானிக் இதுல இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்ப. ஏய் நிஜமா சூப்பரா இருக்குப்பா. சூப்பரா இருக்கு. இதெல்லாம் ஃபுல்லா இது இப்ப பேசுனது ஃபுல்லா வந்து நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பாரம்பரிய அரிசிகள். இப்ப வந்து சிறுதானிய வகைகளும் வச்சிருக்காங்க இவங்க. இந்த கம்பு வந்து அவங்களுடைய தோட்டத்துல, இந்த கம்பும் இந்த சோளமும் வந்து அவங்களுடைய தோட்டத்திலேயே விளைவிச்சு எடுத்திருக்காங்க. ஆமா, இப்ப ரீசெண்டா வந்து விளைவிச்சு வந்தது நாட்டு கம்பு. இது வந்து சிகப்பு சோளம். இது ரெண்டுமே வந்து நம்ம தோட்டத்துல இது பண்ணது. என்னடா? ஆமா, அங்க இருந்து வந்ததுதான். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. கம்புல வந்து கம்பங்கஞ்சி எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தரேன், நீங்க போகும்போது எடுத்துக்கோங்க. செஞ்சு சொல்லணும் எனக்கு எப்படி இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி சிகப்பு சோளத்திலயும் சோள கஞ்சியும் செஞ்சு சாப்பிடலாம். முதல் நாள் நைட்டே சோளம் வந்து பாக்குறதுக்கு நம்ம மக்காச்சோளம் இது மாதிரி சீக்கிரமா வெந்துரும்னு நினைக்க கூடாது. இது வேகறதுக்கும் ரொம்ப டைம் ஆகும். முதல் நாள் நைட்டே கழுவி ஊற வச்சுட்டுதான் இத வந்து சாப்பாடாவே செஞ்சு கூட சாம்பார் குழம்பு எதுனாலும் ஊத்தி சாப்பிடலாம். இந்த இதுல சோள சாப்பாடு, சோள சோறு எல்லாம் நம்ம சாப்பிட்டுருக்கோம் அந்த காலத்துல. அப்படியா? நம்ம முன்னோர்கள், நம்ம சாப்பிட்டது இல்ல. ஆனா இது வேறதுக்கு லேட் ஆகும். இதுலயே சிவப்பு சோளத்துல இன்னொரு வெரைட்டி பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை சோளம். வெள்ளையில சோளம். இதுல சோள தோசை எல்லாம் செய்வாங்கல்ல, அது இந்த இதுலதான் வெள்ளை சோளம். சரி 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 சரி. அப்புறம் சிறுதானியத்துல பாத்தீங்கன்னா குதிரைவாளி, சாமை, வரகு, இது மூணுலயுமே. குதிரைவாளி இது பச்சை கலர்ல இருக்கு, இன்னொன்னு வெள்ளை கலர்ல இருக்குது. ஆமா, இது வந்து பச்சரிசி. அதாவது ரா குதிரைவாளில ரா. இது வந்து பாயில்டு புழுங்கல் பண்ணி நம்ம புழுங்கல் அரிசி சாப்பிடுறோம் அந்த மாதிரியே. இது வந்து பச்சரிசி, இது வந்து புழுங்கல் அரிசி. குதிரைவாளி தான். குதிரைவாளியில பச்சரிசி இருக்கு, புழுங்கல் அரிசி இருக்குது. ஆமா, ஓகே. அதே மாதிரி வரகுலையும் இருக்குது போல. வரகுலையும் பச்சை புழுங்கல். ஆமா, வரகுலையும் இருக்கு. இது புழுங்கல் அரிசி. இது வந்து பச்சைனால வெள்ளை கலர்ல இருக்கும். டார்க் கலர்ல இருந்தா அது வந்து புழுங்கல் அரிசி. ஆமா, திணை மட்டும் ரா மட்டும் தான். இதெல்லாம் வந்து சிறுதானிய வகைகள் வச்சிருக்காங்க. அதே மாதிரி எண்ணெயும் வச்சிருக்காங்க. எண்ணெய் வந்து ஒன்லி மரச்செக்கு எண்ணெய் மட்டும் தான் வச்சிருக்கோம் நாங்க. 3 வகை எண்ணெய் இருக்குது. ஆமா, கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே பியூரா வந்து இதுல மட்டும் தான் போட்டு ஆடுறது கல்ச்செக்ல. அதுவும் நாட்டு இயற்கையில விளையிற கடலைப்பருப்பு தான். நாட்டு கடலைப்பருப்புல தான் கடலை எண்ணெய் எடுக்கிறோம். அது வந்து ஃபில்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணாலே லைனா கிடைச்சிரும். ஃபில்டரே பண்ணாம தான் கொடுக்குறோம். அதனாலதான் அந்த கலர் பைனாப்பிள் கலர்ல அது இருக்கு. அதே மாதிரி நல்லெண்ணெய் ஆட்டும் போது எப்பவுமே இந்த வெல்லம் இதெல்லாம் போட்டு ஆட்டுவாங்க இல்லையா, நாங்க வெல்லம் எல்லாம் போடுறது இல்ல. சரி, பியூரா வந்து கருப்பட்டி மட்டும் தான். அப்படி கருப்பட்டி போட்டுதான் ஆட்டுறோம். கூட தண்ணி தெளிச்சு ஆட்டுவாங்க. அந்த தண்ணிக்கு பதிலா நாங்க இளநீர் ஊத்துறோம். இளநீர் ஊட்டி நல்லெண்ணெய். அது சூப்பர்ல. இளநீரும் கருப்பட்டியும் அப்ப அந்த காரத்தன்மை இருக்காது இல்லையா? அது சும்மா நீங்க சூடு சாப்பாட்டுல அதை ஊத்தி சாப்பிட்டீங்கன்னாலே அவ்வளவு வாசமா இருக்கும். ஆமா, தேங்காய் எண்ணெயும் இந்த பியூரிட்டி, இந்த கலர் வரதுக்காக சில ஃபார்மர்ஸ் என்ன பண்றாங்கன்னா சல்ஃபர் போடுவாங்க. அந்த சல்ஃபர்லாம் எதுவுமே போடுறது இல்ல. சன்ரைடு தான், சூரிய ஒளியில தான் வச்சு எடுத்து இது பண்ணிடுறேன். சரிடா, இது போக நீ வேற என்ன வச்சிருக்கீங்க? வேற இப்பதான் சின்ன சின்னதா வந்து கொஞ்சம் ஷாம்பூ, சோப்ஸ், அதுவும் நேச்சுரலா. ஆமா, ஒருத்தங்க எங்களோட குரூப்லயே நாங்க குரூப்பா பிரிஞ்சு வேலை செய்யறோம். ஒருத்தங்க வந்து நாட்டு சக்கரை, வெல்லம், கருப்பட்டி இதெல்லாம் வந்து ஒருத்தங்க பண்றாங்க. ஒருத்தங்க எண்ணெய வந்து அவங்க பரம்பரையா என்ன பண்றது. அப்ப எங்களோட கடலை பருப்பை நாங்க கொடுத்துறோம். அவங்க அதை எண்ணெயா பண்ணி எங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க இதுல கொடுத்துடுறீங்க. ஆமா, நாங்க பிரிச்சு வேலை பாக்குறோம். அவங்க இந்த எண்ணெய் ஆட்டுற வேலையை அவங்க எடுத்துக்கிறாங்க. சோ ஸ்வீட்ஸ் பண்றது ஒருத்தங்க, அதான் இந்த கருப்பட்டி இதெல்லாம், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் பண்றது ஒருத்தங்க. சரி, இன்னொருத்தங்க இந்த சோப்ஸ், ஷாம்பூ இதெல்லாம் பண்றதுக்கு இன்னொருத்தங்க. அவங்க வந்து இந்த ஃப்ளவர் மெடிசின் சொல்வாங்க இல்லையா, அந்த மெடிசின் படிச்சு அதுல டிகிரி வாங்கணும். அந்த மாதிரி தான் இந்த சோப்ஸ் பண்றாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்ப ஒரு குழுவா இருந்து இந்த இங்க நாங்க என்ன பண்றோம், எல்லாத்தையும் கொண்டு வந்து அசெம்பிள் பண்ணி இத வந்து நாங்க டிஸ்பேட்ச் பண்றோம். இங்க இருந்து கொரியர் பண்றோம். ஓகே. அப்ப சரிடா, இப்ப உங்களோட திங்ஸ் எல்லாம் வாங்குறதா இருந்தா எப்படிடா இது பண்றது, ஆர்டர் பண்றது? வாட்ஸ்அப்லயும் கால் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு தந்துறேன், நீங்க சொல்லிடுங்க. அதே மாதிரி வெப்சைட்டும் இருக்கு, vnfcindia.com. வேம்பு நேச்சுரல் ஃபார்மர்ஸ் கிளப், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் VNFC
vnfcindia.com இந்த வெப்சைட்லையும் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அங்கேயே ஆர்டர் பண்ணலாம். இல்லாட்டி அதுலேயும் எங்களோட காண்டாக்ட் நம்பர் வருது, அதுலேயும் நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப் ஆர்டரும் பண்ணலாங்க. நம்பர் வந்து 9500678632. இந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்ல நம்ம இது பண்ணிட்டாவே ஆர்டர் பண்ணிட்டாவே போதும், என்ன வேணுங்கிறது நீங்க இது பண்ணி அனுப்பிடுவீங்க இல்லையா? ஆமா, வீட்டுக்கே 6 கிலோ மினிமம் ஆர்டர் எல்லாமே கலந்து 6 கிலோ ஆர்டர் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு ஃப்ரீ ஹோம் டெலிவரி. வெரி குட் வெரி குட். ஃப்ரீயா ஹோம் டெலிவரி. அவங்க வீட்ல முதல் நாள் இன்னைக்கு ஆர்டர் பண்ணாங்கன்னா நாளைக்கு நாளை கழிச்சு காலையிலக்குள்ள அவங்க கையில ரீச் ஆகும். வெரி குட். ஸ்டாக் இருந்துகிட்டே தான் இருக்கும் எப்பயுமே. ஆமா, வீக்லி எவ்ரி வீக் ஒன்ஸ் வந்து நாங்க ஸ்டாக் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். மாசத்துக்கு ஒரு வாட்டி பிரைஸ் சேஞ்ச் ஆகும், ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய் அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வருமே தவிர பெருசா அந்த ப்ராடக்ட்ஸ் ஏத்த மாதிரி பிரைஸ் கூடும். உங்களுக்கு தேவையான பாரம்பரிய அரிசிகள், மில்லட்ஸ் சிறுதானிய வகைகள், எண்ணெய், அப்புறம் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையானதை அவங்களுடைய வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இப்ப நான் உனக்கு நம்ம ஊர் ஷாப்ல இருந்து ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். ஓகே சாமி கூட இந்தாடா. நம்ம ஊர் ஷாப்ல சூப்பர் மக்கா, பேக்கே சூப்பரா இருக்கே. இது வந்து நாங்க தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு இந்த இது gift கொடுத்துட்டு இருந்தோம். ஓ சரி, சூப்பர். பார்க்கலாமா? பார்க்கலாம். உனக்கு தானே கொண்டு வந்திருக்கேன். பருத்தி பால் மிக்ஸா? ஆமா, பருத்தி பால் மிக்ஸ். பருத்தி பால் நிஜமா நம்ம தெருவுல வித்துட்டு வராங்கல்ல அந்த மிக்ஸ். இது எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்லிடுறேன். கலக்குறீங்க போங்க. அதே மாதிரி இன்ஸ்டன்ட் வெந்தயக்களி. வெந்தயக்களி இதுவும் 2 மினிட்ஸ் தான். அந்த தண்ணி கொதிக்கிற நேரம் தான், 2 நிமிஷத்துல செஞ்சிடலாம். சூப்பர் சூப்பர். கருப்பு கவுனி உளுந்து மிக்ஸ். கருப்பு கவுனில உளுந்து மிக்ஸ் சூப்பரா கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிடுற உளுந்தங்களி. ஆமா, இதுவும் 2 நிமிஷம் தான். நீ தண்ணி கொதிக்க வைக்கிற நேரம் தான், நீங்க வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். சரி, சூப்பர் சூப்பர். ஆமா, அதே மாதிரி இன்னொன்னு பாரு, ஸ்பெஷல். என்னது பேரு எதுவும் போடாம இருக்கு? ஆமா, இது இந்த பக்கம் பாக்ஸ் திறக்கணும் நினைக்கிறேன். எடுத்து சாப்பிட்டு பாரு. ஃபுல்லா நட்ஸா இருக்கிற மாதிரி இருக்குக்கா. சூப்பரா. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் நானு. டேட்ஸ் இருக்குல்ல, டேட்ஸ் ரைசின்ஸ்லாம் போட்டுருக்கீங்க. டேட்ஸ், நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், சீட்ஸ், ஓட்ஸ் எல்லாமே போட்டு செஞ்சிருக்கோம். டெய்லி இது ஒரு பார் சாப்பிட்டாவே போதும்டா. டேஸ்ட் நல்லா வருதுக்கா. ஓட்ஸோட டேஸ்டும் தெரியுது. பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே இதை ஒண்ணு சாப்பிட்டு கொடுத்தாலே போதும். சூப்பர். நல்ல ஒரு ஹெல்தி ஸ்நாக். ஹெல்த்தியாவும் ஸ்நாக்ஸ், அதே மாதிரி எனர்ஜி, உடனே எனர்ஜி கிடைக்கிற மாதிரியே இருக்குது இல்லையா? நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்குக்கா, சூப்பரா இருக்கு. இது வந்து நம்ம ஆர்டர் குடுக்கறவங்களுக்கு மட்டும் தான் நாங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. பாதாம்ல இருந்து எல்லாமே இருக்கு போல, எல்லாத்தோட டேஸ்டும் தெரியுது. சூப்பர். தனித்தனியா வாங்கி சாப்பிட வேண்டாம், இத ஒண்ணு வாங்கி சாப்பிட்டாலே ஒரு இது வாங்கி சாப்பிட்டாவே போதும். சூப்பர்க்கா, நல்லா இருக்கு. அத வச்சிடலான்னு பார்த்தேன், இழுத்துக்கிட்டே இருக்கும். நல்லா இருக்கு, நல்லா திரும்பி சாப்பிட்டேன். அன்னைக்கு வீட்டுல எதுவுமே ஸ்நாக்ஸ் இல்ல, இதுதான் ஒண்ணு இருந்தது, ஒரு பார் தான் இருந்தது. அப்படியே எடுத்து சாப்பிட்டேன்னா ஒரு மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடணும் கூட தோணல. அப்படியே இதா இருந்தது, எனர்ஜெட்டிக்கா நல்லா இருந்தது, ஃபீலிங்காவும் இருக்கு. ஆமா அக்கா, பருத்தி பால் மிக்ஸ்லாம் நான் கேள்வியே பட்டது இல்ல. இதெல்லாம் எப்படிக்கா ரெடிமேட்ல பண்றீங்க? வீட்லயே யாருக்குமே பண்ண தெரியாது. இது தெருவுல வித்துட்டு வருவாங்க, வாங்கி குடிச்சுதான் பழக்கம். எப்படி பண்றீங்க? இதை சமைச்சு சாப்பிடுறோம். இது எப்படி செய்யறதுங்கறத சொல்றேன் நானு. இது மோர் ஷாப்ல நாங்க இப்ப புதுசா பருத்தி பால் மிக்ஸ் போட்டிருக்கோம், ரெடி மிக்ஸ். இதை எப்படி செய்யலாங்கிறத நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் தேங்காய் துருவலும் கொஞ்சம் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுக்கணும். இது 2 இருந்துச்சு அப்படின்னா 10 நிமிஷத்துல இந்த பருத்தி பாலை ரெடி பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் 1 டம்ளர் தான் ரெடி பண்ண போறேன். அதுக்கு நான் 3/4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். இந்த 3/4 டம்ளர் தண்ணிக்கு இந்த பருத்தி பால் மிக்ஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன், அதாவது 25 கிராம் அளவுக்கு நம்ம போடணும். இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு. சிம் பண்ணிட்டு நான் இதில் 2 ஸ்பூன் எடுத்து போட்டுறேன். 1 ஸ்பூன், 2 ஸ்பூன். நல்லா கொதிக்க, கட்டி இல்லாமல் அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் அந்த பால் வந்து நல்லா கொதிச்சு வரும், தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரும்.
இப்போ பாருங்க நல்லா கட்டியாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் முதல்ல நாம் கொஞ்சம் தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். துருவி வச்சுருக்க அந்த தேங்காய் பூவை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கட்டியாகி வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் தேங்காய் பால் இதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பருத்தி பால் ரெடி ஆயிடுச்சு. இது சளி இருமலுக்கெல்லாம் நல்லா மருந்து. தேங்காய் பால் ஊற்றி லேசாக கொதி வரும்போது அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க, ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். அவ்வளோதான், ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் தேங்காய் பூவை போட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சளி இருமல் இருக்கிறவங்க சாயங்காலம் ஒரு டம்ளர் குடிச்சிட்டிங்கன்னா இருமல்லாம் வந்து 2 நாளில் சரியாயிடும். நல்லா திக்காக வந்திருக்கு பருத்தி பால். குடிச்சு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரொம்ப சூடாக இருக்கு. சூப்பராக இருக்கு. அந்த பருத்தியோட ஸ்மெல் அப்படியே, அந்த அரோமா அப்படியே நல்லா சூப்பராக வருது. செம நல்லா இருக்கு. இது இப்போ நம்ம ஊர் ஷாப்பில் இது அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் நம்ம ஊர் ஷாப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்குடா. அந்த கொஞ்சம் அந்த கரகரப்பு, தொண்டை கரகரப்பு இருக்கும்போது நம்ம இந்த இதை போட்டு சாப்பிட்டோன்னு வையேன், அப்படியே இதாயிடுது. சூப்பர் சூப்பரா இருக்குது. இத நீ ட்ரை பண்ணி இன்னோவேஷன்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா பண்றீங்க. சூப்பர். இது வந்து சிட்டிஸ்ல எல்லாம் இப்ப கிடைக்க மாட்டேங்குது பருத்தி பால். மதுரையில வரைக்கும் கிடைக்குது, ஆனா சென்னை பெங்களூர்லாம் போனாங்கன்னா கிடைக்கிறது இல்ல. அவங்க எல்லாம் இதை வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க தாராளமா. இது வந்து கவுனி கருப்பு கவுனி உளுந்து மிக்ஸ், கருப்பு உளுந்து மிக்ஸ். ஆமா, களி கிண்டலாம். களி தண்ணி கொதிக்க வைக்கிற நேரம் தான்டா. தண்ணி கொதிச்சிடுச்சுன்னா இத போட்டு அப்படியே கிண்டி எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் தான் ப்ரிப்பரேஷன். காலையில டிஃபனுக்கோ இல்ல களி வேணுமே எல்லாருக்குமே. உளுந்தங்களி எஸ்பெஷலி இதெல்லாம் வந்து பிரெக்னன்ட் லேடிஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பிடலாம். குழந்தை பிறந்தவங்களுக்கு நம்ம ஊர்ல எல்லாம் கீழே களி கிண்டி கொடுப்பாங்க. அது இது நம்ம பாரம்பரிய அரிசியில பண்றதுன்றது உன்னோட இதுல நல்லது. கருப்பு கவுனி என்கிட்ட வந்து எல்லாரும் கேட்பாங்க, நீங்க எல்லாம் குடுக்குறீங்க, இது எப்படி செஞ்சு சாப்பிடுறதுன்னு மட்டும் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த இருக்காங்க அக்கா, அவங்க இந்த நம்ம ஊர் ஷாப்ல வந்து நீங்க ஆர்டர் பண்ணி நீங்க வாங்கிக்கங்க. இந்த கவுனி அரிசி எல்லாம் நீங்க எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாம இருந்தீங்கன்னா தாராளமா எங்கிட்ட இருந்து தான் கவுனி அரிசி போகுது. நீங்க அங்க தாராளமா அவங்க இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மிக்ஸாவே உங்களுக்கு செஞ்சு தராங்க. நீங்க அது தாராளமா வாங்கி சாப்பிடலாங்க. இது வெந்தய களிடா. வெந்தயக்களி. ஆமா, இதுவும் இதே மாதிரிதான், உளுந்தங்களி மாதிரிதான். இதுவும் தண்ணி கொதிக்க வச்சுட்டு இத மாவை போட்டு அப்படியே இது பண்ணிட வேண்டியதான். இன்ஸ்டன்ட். ஒரு டம்ளர் மாவு கருப்பட்டி எல்லாம் போட்டு கிண்டுவாங்களே களி, எதுவுமே தேவையில்லடா. அது எல்லாமே இருக்கு அதுல. ஆமா, அதுதான் சொல்றேன் நானு. சூப்பர். ஒரு டம்ளர் மாவை எடுத்துக்க, 1.5 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த மாவை போட்டேன்னா 2 நிமிஷம் தான் ரெடி ஆயிடும். சூப்பர்க்கா. இந்த வெயிலுக்கு இனிமே வந்து ஏதாவது கஷ்டப்படாம சமைச்சு சாப்பிடணும்ன்றவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் வந்து ஈஸியா முடிஞ்சிடும். குழந்தைங்களுக்கு ஹெல்தியா கொடுங்க, அது மட்டும் தான் நம்ம எப்பவுமே நான் VNFCல சொல்ற ஒரே ஒரு விஷயம். சமையலறை மாற்றம் தான் ஆரோக்கியமான சந்ததியினரை உருவாக்கும். நம்ம இந்த மாதிரி ஈஸி ரெடிமேட் ஃபுட்ஸும் பண்றாங்க அக்கா. நீங்க சொல்லுங்க, நான் உங்க கான்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு தரேன். நீங்க அதையும் வந்து வாங்கி ரெடிமேடா கூட நீங்க வேணும்னா யூஸ் பண்ணி சாப்பிட்டு ஹெல்த்தியா இருந்தாதான் நல்லதுங்க. அவ்வளவுதான், அது மட்டும்தான். காசு எவ்வளோ இருந்தாலுமே ஹெல்த் மட்டும்தான் முக்கியம். ஹெல்த் இருந்தாதான் அதையும் அனுபவிக்க முடியும் நம்மளால. அதுல நம்ம கொஞ்சம் அக்கறை எடுத்து பண்ணுவோம். நன்றி. அந்த இதுக்காக தான் இப்ப நாம அந்த சீரகம், மிளகு, வத்தல் அதையும் வந்து இயற்கையாவே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற இதுலதான் உங்ககிட்ட வந்து வாங்க வந்திருக்கிறது. சந்தோஷம். ஏன்னா நான் வந்து பர்சனலா நம்ம இங்க பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுல நான் என் பசங்களுக்கு நான் என்ன சாப்பிடுறேனோ அதை தான் நாம இங்க குடுக்குறோம். அதேதான் நீங்களும் பண்றீங்க. சோ அப்படிங்கும் போது நல்ல பொருள் வந்து கரெக்டா போச்சு அப்படின்னா நல்லது. அவ்வளவுதாங்க. நிறைய பேர் வீட்டுக்கு ரீச் ஆகணும், அது ஒண்ணுதான் எங்களோட எய்ம். அதுக்குதான் இந்த இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த கொலாபரேஷனே நாங்க பண்றோம். நீங்க வந்து தாராளமா இதை வாங்கி தைரியமா சாப்பிடலாம். இது வந்து 100% இயற்கை விவசாயிகள் மூலமா எங்களோட ஓன் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து தான் நாங்க ப்ரொக்யூர் பண்ணி இயற்கையில விளையிறது மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப நன்றிடா. தேங்க்ஸ்டா. நன்றி. இது வந்து அனிபி வேக்ஸ் சோப்பு. இது வந்து கற்றாழை, இது வந்து வெட்டி வேறு,
இது வந்து கோகனட் ஆயில் பேஸ்டில் பண்ணது. இது வந்து நீமு, அதே சார்கோல். அங்கேயே வச்சு சொல்லுப்பா. அங்கேயே இது வந்து ஆலோவேரா. அதுக்கப்புறம் டர்மரிக்கா? டர்மரிக். ஆமாம். நாட்டு மாட்டு நெய் இருக்கு, அதையும் சொல்லி. இது ஹனி. இது வந்து கொம்பு தேன். அதுக்கப்புறமா இது வந்து மலை தேன். அப்புறம் வந்து நாட்டு மாட்டு நெய். இது எல்லாம் எண்ணெய்ங்களா? இது எல்லாமே வந்து மரச்செக்கு எண்ணெய். இது கடலெண்ணெய். இது ஃபுல்லாக இது வந்து நல்லெண்ணெய். கீழே ஃபுல்லாக வந்து தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய். இது எல்லாம் நெய் பாட்டில். தேங்க்யூ. நான் சில இதெல்லாம் ஜாமான்லாம் கேட்டிருந்தேன், அதை எனக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ்டா. கம்பு கஞ்சி வச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோ போடுங்க. கண்டிப்பாக